ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஐம் கோயிங் டு த்ரோ. ஓகே, ஸோ இது வந்து ரெண்டு மாஸ், டூ மாசஸ் M1 M2. இது வந்து கனெக்டட் பை ஸ்மால் ராட். ஓகே, இந்த ராடு ரெண்டு மாஸ் இருக்கு, இட் இஸ் கனெக்டட் பை ராட். இந்த மாசை நான் வந்து த்ரோ பண்றேன் ஸ்பேஸ்ல. ஓகே, ஸ்பேஸ்ல த்ரோ பண்ற மீன்ஸ் தூக்கி போடுறேன். ஆக்சுவலா அப்படி தூக்கி போட்டோம்னா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ராட் வந்து என்ன ஆகுது, இப்படி வந்து இப்படி விழுது அப்படின்னு சொல்றோம். அப்படி விழும்போது என்ன ஆகும்னா, this rod will rotate or not? It will rotate. Yeah, it will. இப்ப கவனிங்க, இது வந்து ஒரு தம்பல் ஷேப்ல இருக்கு, ரைட்டா? ரெண்டு மாஸ் கனெக்டட் வித் ராட். இது நம்ம தூக்கி போட்டோம் இல்லையா? தூக்கி போடும்போது என்னன்னா, இந்த ராட் வந்து என்ன ஆகும், இப்ப நம்ம தூக்கி போடும்போது இந்த சைடுல ரொட்டேஷன் இருக்குமா, கிளாக் வைஸ் இருக்குமா, ஆன்டி கிளாக் வைஸ் இருக்குமா? வாட் இஸ் யுவர் பாயிண்ட்? கிளாக் வைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கும். ஓகே, சோ ஆன்டி கிளாக் வைஸ்ல ராட் வந்து என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகுது. ஓகே, சோ ரொட்டேட் ஆயிட்டு போய் இந்த பக்கம் வந்து விழுந்துருச்சு கிரவுண்ட்ல. சோ நம்ம கிரவுண்ட்ல இருந்து த்ரோ பண்ணோம், திரும்ப கிரவுண்ட்ல வந்து ரீச் ஆயிடுச்சு. இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது வந்து இட்ஸ் நாட் அ சிங்கிள் பார்ட்டிகல், ரைட்? இது வந்து மோர் தென் ஒன். ஓகே, சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் சொல்லலாம். ஓகே, சோ இங்க ஒரு பார்ட்டிகல் கிடையாது, மோர் தென் ஒன் இருக்கு இல்லையா? நம்ம த்ரோ பண்ணோம். ஓகே, த்ரோ பண்ணும்போது இந்த இதுல வந்து என்னென்ன மோஷன்ஸ்லாம் இன்வால்வ் ஆயிருந்துச்சு? இதுல மோஷன்ல டிரான்ஸ்லேஷன் இருக்கா, ரொட்டேஷன் இருக்கா? வாட் யூ வில் சே? டிரான்ஸ்லேஷன் மோஷன் மட்டும் இருக்குன்னு சொல்லாம ரொட்டேஷன் ரெண்டுமே இருக்கு சார். யா, டெஃபினட்டா இங்க ரொட்டேஷன் இருக்கு. அபவுட் ஒரு பாயிண்ட் ரொட்டேட் ஆயிட்டே போகுது, ரைட்? இந்த மோஷன் டிரான்ஸ்லேஷனும் இருக்கு, கூட என்ன இருக்கு, ரொட்டேஷன். டிரான்ஸ்லேஷன்ன்றது ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிருக்கு பாருங்க. the object has moved from one place to another. ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆயிருக்கனால டிரான்ஸ்லேஷன் மோஷன் இருக்குன்னு சொல்றோம். that is acceleration is not equal to 0 here. at the same time what, ரொட்டேஷனும் இருக்கு. டிரான்ஸ்லேஷனல் பிளஸ் ரொட்டேஷன் மோஷன் ரெண்டுமே இருக்கு. அபவுட் அந்த சென்டரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா about which it rotates, acceleration is not it. ஆங்குலர் ஆக்சலரேஷனும் இருக்கு, லீனியர் ஆக்சலரேஷனும் இருக்கு. ஸோ டிரான்ஸ்லேஷன் மோஷன் பிளஸ் ரொட்டேஷன் மோஷன் ரெண்டுமே இருக்கு. இதுல என்ன பாயிண்ட் நான் இன்ட்ரெஸ்டிங் டு நோட், இந்த மோஷன் வந்து ஆக்சுவலி டிஃபிகல்ட் டு ஸ்டடி, கரெக்டா இல்லையா? ஈஸியா டிஃபிகல்ட்டா இதை படிக்கிறதுக்கு. டிரான்ஸ்லேஷனும் இருக்கு, ரொட்டேஷனும் இருக்கு. you need to be very careful with, yeah, it is difficult. M1 M2 கண்டினியூஸா நீங்க ட்ராக் பண்றது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ரைட் ஆர் ராங்? அக்செப்டிங் வித் மீ ஆர் எனி அப்ஜெக்ஷன்? சார் என்னால படிக்க முடியாது சார், ஈஸி தான் சார் அப்படின்னு யாரும் சொல்றீங்களா? இது வரைக்கும் நம்ம சிங்கிள் பார்ட்டிகல் த்ரோ பண்ணதை படிச்சோமா இல்லையா? லிசன் எவ்ரிவன் கேர்ஃபுல்லி. ஒரு சிங்கிள் பாடியை தூக்கி போட்டோம், ப்ரொஜெக்டைல் மோஷன் படிச்சோம் எவ்ரிவன். ஆனா இங்க வந்து நமக்கு என்ன இருக்கு, டூ மாசஸ் வேறு, M1 இருக்கு, M2 இருக்கு. புரியுதா? டூ மாசஸ் தேர். இந்த இடத்துல நம்ம ஈஸியா படிக்க முடியாது. ஓகே, there is a restriction to study this motion, to study the entire motion, to study the motion of masses M1 and M2 is will be difficult. ஆக்சுவலா இந்த மோஷனை படிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். ஓகே, ஆனா நம்மளுக்கு இங்க ஒரு பாசிபிள் சான்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்ட் வந்து த்ரோ பண்ணும், எல்லாம் ஓகே. நீங்க ஒரு பாயிண்ட் இங்க ட்ராக் பண்ணி பாத்தீங்களா? இந்த பர்டிகுலர் பாயிண்ட் நான் ஹைலைட் பண்ற இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து என்ன மோஷன் அண்டர்கோ பண்ணிருக்கு இந்த ஆப்ஜெக்ட்? இந்த என்டையர் மோஷன், அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் என்ன மோஷன் அண்டர்கோ பண்ணிருக்கு? ப்ரொஜெக்டைல் மோஷன் அண்டர்கோ பண்ணிருக்கா? ஒரு பார்ட்டிகல்ல ஸ்பேஸ்ல தூக்கி போட்டா அது ப்ரொஜெக்டைல் மோஷன் அண்டர்கோ பண்ணும். படிச்சிருக்கோமா? ஒரு ஆப்ஜெக்ட் சார் அங்க மட்டும் ப்ரொஜெக்டைல் மோஷன். யா சோ that is a special point here called center of mass. அந்த என்டையர் ஆப்ஜெக்ட்ல அந்த என்டையர் ஆப்ஜெக்ட் ஒரு பாயிண்ட் மாஸ் மாதிரி அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் ஆக்ட் ஆயிருக்கு. நிறைய மாஸ் இருக்கு, ஒரு ரெண்டு மாஸ் M1 M2 இருந்துச்சு. அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் ஒரு பாயிண்ட் மாஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிருக்கோம். அந்த பாயிண்ட் தான் ஆக்சுவலி என்னதான் சென்டர் ஆஃப் மாஸ் பாயிண்ட்னு சொல்றோம். கிளியர் சோஃபார்? ஓகே, அந்த என்டையர் ஆப்ஜெக்ட்ல சென்டர் ஆஃப் மாஸ் பாயிண்ட் மட்டும் என்ன இருக்கு, ஒரு பார்ட்டிகல் மாதிரி, ஒரு பாயிண்ட் மாதிரி பிஹேவ் பண்ணிருக்கு, ஒரு பாயிண்ட் பார்ட்டிகல் மாதிரி பிஹேவ் பண்ணிருக்கு, ரைட்? ஸோ தட் இஸ் அ வெரி ஸ்பெஷல் பாயிண்ட். பட் தேர் இஸ் அ ஸ்பெஷல் பாயிண்ட் வித் ஆப்ஜெக்ட் கால் சென்டர் ஆஃப் மாஸ். ஸ்பெஷல் பாயிண்ட் இது ஜஸ்ட் எழுதிக்கோங்க. பட் தேர் இஸ் a special point in the object called center of mass which behave like a behaveனா என்ன, அது பாயிண்ட் மாஸ்லாம் மாறல. ஒரு பார்ட்டிகல் ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஸ்டோனை தூக்கி போட்டா ப்ரொஜெக்டைல் மோஷன் வரமே, அந்த பாயிண்ட் மட்டும் ஒரு பார்ட்டிகல் மாதிரி, பாயிண்ட் பார்ட்டிகல் மாதிரி பிஹேவ் பண்ணிருக்கு, பாயிண்ட் பார்ட்டிகல். இந்த எக்ஸாம்பிள் வந்து யூ கேன் கிவ் டு அதர் திங்ஸ் ஆல்சோ. நீங்க எந்த ஆப்ஜெக்ட்டை தூக்கி போடுறீங்கனாலும் எடுத்துக்கலாம். என்கிட்ட ஒரு பெரிய பீரோ இருக்குன்னு வைங்க, ஒரு கார் எடுத்துக்கோங்க, ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க, யூ டேக் வாட் எவர் த ஆப்ஜெக்ட் யூ ஹேவ். எந்த ஆப்ஜெக்ட், இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் ஒரு ஆப்ஜெக்ட் தூக்கி போடுறேன், நான் தூக்கி போட்டேன்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும், டிரான்ஸ்லேஷனும் பண்ணும், ரொட்டேஷனும் பண்ணும், கரெக்டா? ஆனா நம்மளுக்கு படிக்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். நம்ம என்டையர் ஆப்ஜெக்டை படிக்க முடியாது.
ஒரு பார்ட்டிகல் அந்த டேர்னிங் எஃபெக்டையும் ஒரு பாயிண்ட் படிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். ஆனா அதனால நம்ம என்ன பண்ணிப்போம்னா அந்த ஆப்ஜெக்ட்ல சென்டர் ஆஃப் மாஸ் பாயிண்ட் மட்டும் கண்டுபிடிச்சிடுவோம். ஸோ ஒரு ரிஜிட் பாடியை தூக்கி போடுறேன், ஆனா தேர் இஸ் ஒன் பாயிண்ட் கால் சென்டர் ஆஃப் மாஸ். அந்த பாயிண்ட் மட்டும் இஸ் பிஹேவிங் லைக் வாட், ஒரு பாயிண்ட் பார்ட்டிகல் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஸோ அந்த ஒரு பாயிண்டை ட்ராக் பண்ணாலே போதும். அந்த ஒரு பாயிண்டை ட்ராக் பண்ணி படிக்கிறது ஈஸி. என்டையர் ரிஜிட் பாடி மோஷனை படிக்கிறது பதில் அந்த ஒரு பாயிண்டை படிப்போம். புரியுதா பாயிண்ட் உங்களுக்கு? யூ ஏபிள் டு ஃபாலோ. ஸோ என்டையர் ரிஜிட் பாடி படிக்கிறதுக்கு இதோட டோட்டல் மாஸ் வந்து கேபிட்டல் எம்னு எடுத்துக்கலாம். இதோட டோட்டல் மாஸ் எவ்வளோ? கேபிட்டல் எம். நம்ம என்ன பண்ணுவோம்னா கவனிங்க, திஸ் இஸ் த மோஷன் ரைட். இந்த என்டையர் மோஷனை நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த என்டையர் ஆப்ஜெக்டை ஒரு பாயிண்ட் மாஸ் மாதிரி எடுத்துப்போம். இந்த பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னு பாருங்க, அந்த என்டையர் ரிஜிட் பாடியை படிக்கிறதுக்கு பதிலாக நான் சென்டர் ஆஃப் மாஸ் பாயிண்ட்டை மட்டும் படிச்சிட்டேன்னா this is an easy way to study the motion of the entire object. நம்ம ஃபுல்லா படிக்க முடியல. இந்த ஒரு பாயிண்ட் ரொட்டேஷனும் பண்ணுது, டிரான்ஸ்லேஷனும் பண்ணுது, நம்மளால கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். அப்போ பெஸ்ட் பாசிபிள் வே என்னன்னா அந்த சென்டர் ஆஃப் மாஸ் மட்டும் நம்ம படிப்போம். ஓகே, ஸோ தட் இஸ் த ஈஸி வே.